ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவர்களுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட வரம் உண்டு, அது அவனுக்கு ஒரு விதமாயும் வேறொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன? தேவனால் நாம் ஒவ்வொருவருக்கும், நம் எல்லாருக்கும் வரங்கள் அருளப்படுகிறது. ஆனால் அது ஒருவருக்கு ஒரு விதமாகவும் மற்றொருவருக்கு மற்றொரு விதமாகவும் செயல்படுகிறது. அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அருளப்பட்டிருக்கிறது. அது ஒருவனுக்கு ஒரு விதமாய் செயல்படுகிறது, மற்றொருவனுக்கு வேறு விதமாய் செயல்படுகிறது. ஒருவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற வரம் இருக்கும், மற்றொருவருக்கு விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வரம் இருக்கும், மற்றொருவருக்கு அற்புதம் செய்கிற வரம் இருக்கும், வல்லமை இருக்கும். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்கதரிசனம் பொறுத்த தீர்க்கதரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதல், ஆவிகளை பகுத்தறிகிறது, பற்பல பாஷைகளை பேசுகிற, இப்படி அற்புதங்களை செய்கிறது, குணமாக்குறது, இதெல்லாமே ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் அது செயல்படுகிறது. எப்படின்னு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு மாந்தோட்டம், அந்த மாந்தோட்டத்தில் பல ரகமான மாங்கனிகள், மாமரங்கள் இருக்கும். ஒரே இனத்தை சார்ந்த ஒரே இனமான மாங்கன்றுகளும் மாமரங்களும் அங்கே இருக்கும். ஒரே இனம். இப்ப பங்கனப்பள்ளினா பங்கனப்பள்ளி, அந்த மாதிரி. ஒட்டுனா ஒட்டு ரகம்னா ஒட்டு ரகம். நிறைய பழங்கள் இருக்கு. நிறைய பழங்கள்ல நான் சுவைத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே விதமான மரம், பகனப்பள்ளியா இருக்கலாம், செந்தூராவா இருக்கலாம், அல்லது ஒட்டு ரகமா இருக்கலாம், whatever maybe. Mango trees are same, but the fruits are different. மரங்கள் ஒன்றாக இருக்கும், ஆனால் அதனுடைய கனிகள் வித்தியாசமாக இருக்கும், சுவை வித்தியாசமா இருக்கும். நீங்க ஒரே பங்கனப்பள்ளி, ஒரு மரத்துல இருக்கிற பங்கனப்பள்ளியினுடைய சுவை இன்னொரு மரத்துல இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா பங்கனப்பள்ளி தான். ஒரு சிலர் அந்த மரத்தினுடைய வித்தை தான் கொண்டு போய் இன்னொரு மரத்தை வைத்திருப்பார்கள், அதனுடைய சுவை வேற மாதிரி இருக்கும். அதுக்கு கேட்டா சொல்லுவாங்க மண் வளம், அதனுடைய சத்துக்கள், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரே வரம் ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு மற்றொரு விதமாயும் செயல்படும். அது செயல்படுகிறவர்களை பொறுத்தது, அது செயல்படுத்துகிற செயல்பாட்டாளரை பொறுத்தது. ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கை 2 மனிதர்கள் இடத்துல ஓட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு மனிதன் சாதாரணமா போய் சாதாரணமா வந்துடுவான். இன்னொருத்தன் அதே பைக்கை எடுத்தா பள்ளம் மேடு எதையும் பார்க்கறதில்ல, அடிச்சு நிறவிட்டு போவான். அதுல என்ன உடஞ்சாலும் பார்க்க மாட்டான். திரும்ப கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது உடஞ்சிச்சின்னு சொல்லுவான். அப்படிதான். அப்ப ஓட்ட தெரியல, ஆனா வேகமா போகணும், கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஆனா வண்டி எனக்கு ஓட்ட ஆசை.
இதான் வரத்துல இருக்கக்கூடிய தன்மையை தான். அதை பயன்படுத்த வேண்டிய விதம் இருக்கு. அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் தருகிறார். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம அதை சரியாய் பயன்படுத்துறோமா? சிலருக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்துருவார். ஒரு சமயம் நான் ஒரு இடத்திற்கு ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டேன். அப்ப நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். ஜெபிக்க அழைத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் நான் விசிட்டிங் போறேன். அப்போ ஒரு வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு அழைக்கப்பட்ட பக்கத்துல விசுவாசிகள் வீடுகளுக்கும் நம்ம சபையை சார்ந்த விசுவாசிகளையும் சந்தித்து, ஏன்னா இல்லைன்னா பெரிய பிராதாயிரும். பாஸ் அந்த வீட்டுக்கு வந்தார், எங்க வீட்டுக்கு வரல, பணக்கார வீட்டுக்கு வந்தார், ஏழை வீட்டுக்கு வரல, ஏழை வீட்டுக்கு வந்தார், பணக்கார வீட்டுக்கு வரல அப்படின்னு எதையாவது ஒன்று போட்டு உடைச்சி அங்க பெரிய குழப்பத்தை உண்டு பண்றோம். அதனால நாங்க ஒரு வீட்டுக்கு போய் இருந்துட்டு அந்த வீட்டில் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு 2-3 விசுவாசிகள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு நான் வருவேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ அவங்க ஆயத்தமா இருப்பாங்கல்ல, அவங்க நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போறது சாப்பிட்றதுக்கோ டீ காஃபி குடிக்கிறதுக்கோ வேற எதுக்கும் கிடையாது. நாம வர்றோம்னா அவங்க பாயை போட்டு ஜெபத்திற்கு ஆயத்தப்படுவார்கள். அதுக்கு தான் நம்ம முன்னாடி சொல்றது. ஏன்னா வேற சில வீட்டுக்கெல்லாம் உள்ளே போக முடியாது, அலங்கோலமா கிடக்கும், எல்லாம் குப்பையா கிடக்கும். அப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் தான் இதத்துக்கு அங்கே வைப்பாங்க, அதத்துக்கு அவங்க வைப்பாங்க. அதெல்லாம் முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன். நான் அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னேன், இந்த பக்கத்தில் நம்ம எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 3 பேர் இருக்கேன், சரி நான் வரேன் அவங்ககிட்ட சொல்லிடுவேன். அவங்களும் உடனே பிள்ளைகளை அனுப்பி பாஸ்டர் வந்திருக்காங்க, ரைட் முடிஞ்சது. அப்போ அவர் அங்கே வந்தால் நம்ம வீட்டுக்கு வருவார். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நான் வந்து ஒரு வீட்டுக்கு கடைசியாக தான் போனேன் அந்த வீட்டுக்கு. ஆனால் அதுக்கு நான் முதல்ல போகிறேன். போனால் ஒரு அம்மா உள்ள உட்காந்துருக்கு. என்னை பார்த்த உடனே நம்ம இப்போதானே ஜெபம் பண்ணலான்னோ, அதுக்குள்ளே பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்ட்டு அது பைபிளை மடித்து அதுக்குள்ள பைக்குள்ளே வச்சுக்கிட்டு கொல்லை பக்கமாக போந்து வேற வழியாக போயிடுச்சு. பேக் சைட் டோர் வழியாக போயிடுச்சு. நான் போயிட்டு விசாரித்து ஜெபம் பண்ணிட்டு நான் திரும்ப வரும்போது நான் கேட்டேன், அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா, அவங்க ஏன் போயிட்டாங்க என்னை பார்த்த உடனே அப்படின்னோடனே அந்த அம்மா பெத்த முடிக்குது, அந்த ஐயாவும் முடிக்கிறார். நான் கேட்டேன், என்ன பிரதர் பிரச்சனை, என்னாச்சு, ஏன் வந்தாங்க, உட்கார வேண்டியதானே, விசுவாசி தானே அவங்களும். அப்போதான் அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதுக்காக நாங்கள் வந்து ஜெப உதவிக்கு வர சொல்லியிருந்தோம். ஏன் சபையில் எத்தனை பாஸ்டர் இருக்காங்க, நான் உங்கள் ஏரியாவில் பாஸ்டராக இருக்கேன், நீங்கள் வெளில கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு நான் ஏரியா பாஸ்டர் இருந்த காலகட்டங்களில் அப்படி நான் சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா வந்து நான் சர்ச்சில் பழக்கம் பாஸ்டர், அவங்க சொன்னாங்க அந்த பிரச்சனையை நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண அந்த பிரச்சனை காண போயிடும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை தந்திருக்கார். தீர்க்கதரிசனம் அப்படி சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு அந்த வரத்தை தந்து நான் கண்ணை மூணு உன் வீட்டில் என்னதான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் ஒன்று, நான் வந்தால் என்னை வெறுமையாலாம் அனுப்பக்கூடாது. நான் வந்தால் எனக்கு ஒரு 2500 காணிக்க கொடுக்கணும். ஏன்னா நான் வந்து உபவாசம் பண்ணி அதற்கான ஆயத்தத்தோடு வரேன். அதனால் நீங்கள் வெறுமையாக அனுப்புனீங்கன்னா சாபமாயிராது. அவங்க இங்கே கடனெல்லாம் வாங்கி ஒரு 2500 தேர்த்தி வச்சிருக்காங்க, ஏழை விசுவாசி. அப்போ திடீர்னு ஆவியானவர் அந்த ஒரு வீட்டுக்கு போன உடனே அங்கேயும் போக சொன்னார். எல்லார் வீட்டுக்கு போய் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஏன் அப்புறம் அந்த அம்மா வந்துச்சு, ஏன் போயிடுச்சு, நான் தான் வந்துட்டேன்ல, அந்த அம்மா இருக்க வேண்டியதானே, இருந்து நான் போனதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இல்லை பாஸ்டர் உங்களை பார்த்தா பயமா இருக்குதான். ஏன், அந்த ஆவி தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்லிச்சு, அந்த குறி சொல்ற ஆவி வெளியே போயிருமா? ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நான் கண்ணை மூணா தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், கண்ணை திறந்தா தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், நம்பாதீங்க. அப்படிப்பட்டவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருக்கணும். காரணம் என்னன்னா, வரம் கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் தந்திருக்கிறார், அது உங்களுக்கு தெரியாம இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தாம வச்சிருக்கிறீங்க, அதை இன்னும் நீங்க மூட்டை கட்டியே வச்சிருக்கீங்க. அவங்க கொஞ்சம் ஆக்டிவேட் ஆனோடனே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையா இருங்க. வீட்டுக்குள்ள வருவான், முட்டை எடுக்கிறேன்னுவான், தகுடு எடுக்கிறேன்னுவான், அதை எடுக்கிறேன்னுவான், இதை எடுக்கிறேன்னுவான்,
உன் வீட்டில் ஒரு மயில் ஃபோட்டோ இருக்குது நான் பார்க்குறேன்னுவான். அந்த அதை போய் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று உருகிட்டு வருவான். பாருங்க, கர்த்தர் எனக்கு சொன்னது கரெக்டாக இருக்கா? அவன் முறையில் அந்த செல்ஃபில் பார்த்துட்டு போயிருப்பான். வந்து சொல்லுவான் அந்த செல்ஃபில் இது இருக்குன்னுவான். அதெல்லாம் தீர்க்கதரிசனம். அப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் என்ன பண்ணணும்? நான் கேள்விப்பட்ட பிரகாரம் சில இடத்துல போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அது உண்மையாக இருக்குது, இது உண்மையாக இருக்குன்னு அவங்க மிரண்டு போய் நிற்பாங்கல்ல. அந்த நேரத்தில் சர்ச்சில் இந்த வேலை இருக்குது, அதை செஞ்சு கொடுத்துருங்க, இன்னொரு மூட்டை சிமெண்ட் இறக்கிடுங்க, ஒரு 2 லோடு கல்லை சொல்லிடுங்க. மிரண்டு போய் அவங்க நிற்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேற வழி இல்லாமல் செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை, அதெல்லாம் தீர்க்கதரிசனம். வரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வித்தியாசமான வரங்களை கர்த்தர் தருகிறார். அது வித்தியாசமாக செயல்படும். உங்களுக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் தான் வாசம் பண்ணுகிறார். வரங்கள் யார் தர்றது? மேலேருந்து தனியாக பொத்துக்குன்னு வந்து விழுதா? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் வரங்களை கொடுக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்க எல்லாம் இப்ப இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எனக்கு பிரயோஜனமான வரங்களை செயல்படுத்துவார். ஆமென் என்று சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா அது செயல்படும். விசுவாசம் வர ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செயல்படும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி செயல்படும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் வர வேற மாதிரி செயல்படுச்சு, இன்னொரு மனிதருக்கு இன்னொரு வேற மாதிரி செயல்படுச்சு. ஆபிரகாமுக்கு அது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது செயல்படுச்சு, இன்னொருத்தருக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அது செயல்படுச்சு. இப்படிதான் வரங்கள் வித்தியாசமா இருக்கு அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு. அப்ப கர்த்தர் உங்களுக்காக ஒரு பிரயோஜனத்திற்காக வரத்தை வைத்திருக்கிறார். அந்த வரத்தை கவனமாய் செயல்படுத்துங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமா வரங்கள் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமா உங்களுக்குள்ள கர்த்தர் வரத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அது செயல்பாட்டுக்குள்ள வரும். நிறைய பேருக்கு செயல்பாட்டுக்குள்ள வர்றது தெரியாது. சில இடத்துல போயிட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணோட பிசாசு ஆடும். நீ நல்லா இன்னும் ஜெபம் பண்ணு, அப்பதான் அது ஓடும். ஆடுது இல்லை. இப்ப அது ஓடணும்னா நீ இன்னும் ஃபயரா அக்கினியா மாறு. அப்படிதான் சில ஊழிய அழைப்புனா இங்க வா, ஊழிய அழைப்பு வந்திருக்கா, போய் 3 நாள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேளு, வாக்கு தத்தங்களை தருவார், அதை பிடித்து கொண்டு ஊழியத்துக்கு வா. அதான் செயல்பாடு. அப்ப நம்ம அதை செயல்படுத்தணும்னா கர்த்தர் பலத்த பெரிய கிரிகளை நம்ம வாழ்க்கையில செய்வார். இந்த கால வேளையில உங்களுக்குள்ள வரங்களை கர்த்தர் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கு. அந்த வரங்களை செயல்படுத்துகிற ஒவ்வொரு சூழலையும் அது செயல்படும். உங்களுக்கு அறியாம இருக்கீங்க, இந்த வரத்தை கவனமா செயல்படுத்துங்க. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, குணமாக்கு வர இருக்கும் நம்ம கையில, கர்த்தர் நமக்குள்ள தந்திருப்பாரு. வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். அந்த பாச கேளு, இந்த பாச கேளு, இந்த ஊழியக்கார தேடு, அந்த ஊழியக்காரமாக தேடு. முதல்ல நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கை வச்சு ஜெபம் பண்ண பயமா இருக்கா? பைபிள் எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகமாக்குவார். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற சிலருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவனுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கால வேளையில என்னை ஆண்டவர் வரவே இல்லாம வச்சிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ கலங்கி கொண்டிருக்க உனக்காக தான் கர்த்தர் பேச சொன்னார். உன்னை வச்சுதான் கர்த்தர் பேச சொன்னார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள 9 வரங்கள் இருக்கு. உன்னுடைய பிரயோஜனத்திற்கு அந்த வரங்கள் செயல்படும். ஆமென்.